ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். குழந்தைங்க கூட இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு 5 டேஸ் சீரிஸா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம டே 4ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 40க்கும் மேற்பட்ட ஷார்ட் சென்டென்சஸா பார்க்க போறோம். அது எல்லாமே குழந்தைங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப வசதியான சென்டென்சஸ். டெய்லி நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சென்டென்சஸா இருக்கும். ஸோ நீங்க ஒரு பேரண்ட் இல்லனா டீச்சர் இல்ல உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாலே இந்த ஷார்ட் சென்டென்சஸ பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ்ன்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், டோன்ட் டிலே. டோன்ட் டிலே இதோடைய அர்த்தம் தாமதிக்காத அப்படின்னு சொல்றது, லேட் ஆக்காத அப்படின்னு சொல்றது தான் டோன்ட் டிலேன்னு சொல்லணும். இப்போ உங்க பசங்க ஸ்கூல் கிளம்புறதோ இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு கிளம்பும் போதோ ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அப்ப இந்த சென்டென்ஸை நீங்க சொல்லுங்க, டோன்ட் டிலே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹரி அப். ஹரி அப் இதோடைய அர்த்தம் வேகமா செய், சீக்கிரம் செய் அப்படிங்கிறது தான். அது என்ன செயலா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லலாம் ஹரி அப் அப்படின்னா, ஹோம்ஒர்க்க சீக்கிரம் பண்ண சொல்றீங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது ஹரி அப் சொன்னீங்கன்னா, சீக்கிரம் கிளம்ப சொல்றீங்க. அந்த மாதிரி எந்த செயலோட வேணாலும் இத சேர்த்து சொல்லலாம். ஹரி அப் அப்படின்னு சொன்னாலே அந்த செயல வேகமா செய்ய சொல்றீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், we are getting late. we are getting late இதோடைய அர்த்தம் நமக்கு ரொம்ப தாமதமாகுது, நமக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்றதா we are getting late. நெக்ஸ்ட் ஒன், get down. get down இதோடைய அர்த்தம் கீழே இறங்கு, கீழே இறங்கு. மேல படிக்கட்டுல ஏறிட்டு இருக்கும்போது சரி, நீங்க get down சொன்னீங்கன்னா கீழே இறங்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், don't block the way. don't block the way இதோடைய அர்த்தம் வழிய மறைக்காத, வழிய மறைச்சு நிக்காத அப்படின்னு சொல்றதா don't block the way. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், do at once அல்லது do immediately. இந்த ரெண்டுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மீனிங் தாங்க. நீங்க உங்க பசங்க கிட்ட ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க, உடனே செய்யுன்னு சொல்லணும். அதுக்கு இந்த ரெண்டு சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். do at once அப்படின்னு சொல்லலாம், இல்ல do immediately அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், comb your hair. comb your hair அப்படின்னா தலைய சீவுன்னு அர்த்தம். முடிய சரி பண்ணிக்கோ, அதுதான் வந்து comb your hair. நெக்ஸ்ட் ஒன், put on your slippers. put on your slippers உன்னோட ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கோனா put on your slippers. இந்த put on அப்படிங்கிற வார்த்தை உடுத்திக் கொள்வது, போட்டுக்கொள்வது இந்த மாதிரியான அர்த்தம் கொடுக்கும். ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்றதா நல்லா இருக்கும், செப்பல்ஸ்ன்னு சொல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், you did well. you did well இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம் நீ நல்லா பண்ண. இது ஆக்சுவலி ஒரு அப்ரிஷியேட் பண்றதுக்கான ஒரு சென்டென்ஸ். உங்க பசங்க ஏதாவது ஒரு வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க, இல்ல ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நேரத்துல யூ டிட் வெல் அப்படின்னு சொல்லணும். அந்த குறிப்பிட்ட வேலையை நீ நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஃபர்கெட் திஸ். டோன்ட் ஃபர்கெட் திஸ் இதோடைய அர்த்தம் இத மறக்காத, இத மறக்காத. டோன்ட் ஃபர்கெட் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆர் யூ சிக். ஆர் யூ சிக் இதோடைய அர்த்தம் உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறது. பார்க்க பார்க்க ரொம்ப சோர்வா தெரியறாங்க அப்படின்னா ஆர் யூ சிக் அப்படின்னு கேட்கலாம். உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறது. நெக்ஸ்ட் ஒன், ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் மை ஹேண்ட் என்னோட கையை பிடிச்சுக்கோன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பசங்க கிட்ட, அதுதான் இந்த ஹோல்ட் மை ஹேண்ட். என்னோட கையை பிடிச்சுக்கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்டாப் ஸ்டேரிங். ஸ்டாப் ஸ்டேரிங் இதோடைய அர்த்தம் முறைச்சு பார்க்கறத நிறுத்துன்னு அர்த்தம். முறைக்கிறத நிறுத்து, முறைச்சு பார்க்கறத நிறுத்து, இதுதான் ஸ்டாப் ஸ்டேரிங். நம்ம ஸ்டாப் சீயிங்னு சொன்னோம்னா பார்க்கறத நிப்பாட்டு. அப்போ முறைக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது முறைக்கிறத நிப்பாட்டுன்னு எப்படி சொல்லணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஸ்டாப் ஸ்டேரிங். இதுவே நீங்க பர்ட்டிகுலரா என்ன முறைக்காத, என்ன முறைக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டாப் ஸ்டேரிங் அட் மீ அப்படின்னு சொல்லணும். ஸ்டாப் ஸ்டேரிங் அட் மீ. அட் மீ அப்படிங்கறத சேர்த்துக்கிறதுனால என்ன முறைக்கிறத நிப்பாட்டுன்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டேக் அ பைட். டேக் அ பைட் இதோடைய அர்த்தம் பேச்சு வழக்குல சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம் ஒரு வாய் எடுத்துக்கோ, சாப்பாட்டுல ஒரு வாய் சாப்பிடு, ஒரு வாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த டேக் அ பைட். அதே மாதிரி டேக் அ சிப் அப்படின்னு சொல்லுவோம். டேக் அ சிப்
இதுக்கும் அதே மாதிரி தாங்க. பேச்சு வழக்குல நம்ம "ஒரு வாய் குடி" அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ பாலோ, தண்ணியோ "ஒரு வாய் எடுத்துக்கோ, ஒரு வாய் குடின்னு" சொல்றதுக்கு "டேக் அ சிப்" அப்படின்னு சொல்லலாம். "டேக் அ பைட்" அப்படிங்கிறது சாலிட் ஃபுட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம "டேக் அ பைட்" சொல்ல முடியும். "டேக் அ சிப்" அப்படிங்கிறது லிக்விடா இருக்கும்போது, தண்ணியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், ஜூஸா இருக்கட்டும், அந்த நேரத்துல "டேக் அ சிப்" அப்படின்னு நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் "லுக் அட் மீ." லுக் அட் மீ இதோடைய அர்த்தம் "என்ன பாரு." என்ன பாரு அப்படின்னா லுக் அட் மீ. நெக்ஸ்ட் ஒன் டர்ன் ஆஃப் த டிவி. டர்ன் ஆஃப் தி டிவி இதோடைய அர்த்தம் டிவியை ஆஃப் பண்ணு. டிவியை ஆஃப் பண்ணு. டர்ன் ஆஃப் த டிவி. இந்த இடத்துல டிவிக்கு பதிலா நீங்க எந்த பொருளை ஆஃப் பண்ண சொல்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம் குவிக்லி. கம் குவிக்லி வேகமாக வா அப்படின்னு சொல்றது. வேகமா வா அப்படின்னா கம் குவிக்லி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட் என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கணும். இது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். வாட் ஹேப்பனா இல்ல வாட் ஹேப்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். அதனால நம்ம வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் பீக். டோன்ட் பீக் இதோடைய அர்த்தம் எட்டி பார்க்காதன்னு சொல்றது. இது மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல யூஸ் ஆகலாம். ஏன்னா அடுத்த பசங்களோட நோட் எட்டி பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது டோன்ட் பீக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ராமிஸ் மீ. ப்ராமிஸ் மீ இதோடைய அர்த்தம் எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா இந்த ரெண்டு வார்த்தையிலையும் முடிச்சிருங்க. ப்ராமிஸ் மீ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டே அவே. ஸ்டே அவே தள்ளி இரு, தூரமா இரு அப்படின்னு சொல்றது ஸ்டே அவே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் ஹெம். கேட்ச் ஹெம் அப்படின்னா அவனை புடி அப்படின்னு சொல்றது. கேட்ச் ஹெம் அவனை புடி. இதுவே நீங்க அவளை புடி அப்படின்னு சொல்லணும்னா கேட்ச் ஹர் அப்படின்னு சொல்லணும். கேட்ச் ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாட்ஸ் தேர். வாட்ஸ் தேர் அங்க என்ன இருக்கு. அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறத தான் வாட் இஸ் தேர் அப்படின்னும் நீங்க சொல்லலாம். இல்ல வாட்ஸ் தேர் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தட்ஸ் ரைட். தட்ஸ் ரைட் இதே எப்ப யூஸ் பண்ணலாம்னா உங்க பசங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்ல செய்றாங்க, நீ சொல்றது கரெக்ட், நீ செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும்னா தட் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல தட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கம் பேக். கம் பேக் திரும்ப வான்னு அர்த்தம். திரும்ப வா அப்படின்னு சொல்லணும்னா கம் பேக். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டே ஹாப்பி. ஸ்டே ஹாப்பி சந்தோஷமா இருன்னு சொல்றதுக்கு ஸ்டே ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். இந்த சென்டென்ஸ் ஒரு வகையான blessing மாதிரி. blessing பண்றம்போது சொல்லுவோம் ஸ்டே ஹாப்பி அப்படின்னு சந்தோஷமா இருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் லுக் அட் தட். லுக் அட் தட் அப்படின்னா அத பாரு அப்படின்னு சொல்றது. லுக் அட் தட். இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் படிச்சோம் லுக் அட் மீ அப்படின்னு. என்ன பாருன்னு அர்த்தம். இங்க லுக் அட் தட்னு சொல்லியிருக்கோம். அத பாருன்னு அர்த்தம். கிட்டமா ஒரு பொருளை காமிச்சு இத பாருன்னு சொல்லணும்னா லுக் அட் திஸ்ன்னு சொல்லணும். லுக் அட் திஸ். லுக் அட் தட். நெக்ஸ்ட் ஒன் திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன் இதோடைய அர்த்தம் இது என்னுடையது. இது என்னுடையது. திஸ் இஸ் மைன். நெக்ஸ்ட் ஒன் டேக் யூர் டைம். டேக் யோர் டைம் இதோட அர்த்தம் உனக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்க பசங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க. அவங்க ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல நீங்க டேக் யூர் டைம் அப்படின்னு சொல்லலாம். நீ டைம் எடுத்துக்கோ பரவாயில்ல பொறுமையா பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வெயிட் அ லிட்டில். வெயிட் அ லிட்டில் இதோடைய அர்த்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வெயிட் அ லிட்டில். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்டான அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் லெட் மீ கோ. லெட் மீ கோ என்ன போக விடு அப்படின்னு சொல்றது தான் இந்த லெட் மீ கோ. என்ன போக விடு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வேர் ஆர் யூ நவ். வேர் ஆர் யூ நவ் இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு வேர் ஆர் யூ நவ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் we understand you. we understand you இதுக்கான ப்ராக்டிக்கலான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்ல வரியோ உன் நிலைமை என்னன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் நாங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் we understand you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம் with us. கம் with us அப்படின்னா எங்க கூட வா அப்படின்னு அர்த்தம். கம் with us.
நெக்ஸ்ட் ஒன் we have time. we have time. இதோடைய மீனிங் நமக்கு டைம் இருக்கு, நமக்கு நேரம் இருக்கு, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது we have time அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் this looks good. this looks good. இது பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் this looks good அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா ட்ரெஸ் வாங்குறது இல்ல ஏதாவது பொருள் வாங்கும்போது இது பார்க்க அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு this looks goodன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் try again. try again அப்படின்னா மீண்டும் முயற்சி செய் அப்படிங்கிறது அர்த்தம். மீண்டும் முயற்சி செய், try again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் is it tasty. இஸ் இட் டேஸ்டி. இதோடைய அர்த்தம் இது டேஸ்டா இருக்கா, இது டேஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் இட் டேஸ்டி. பொதுவா நம்ம பசங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றது, அதுதான் இந்த இஸ் இட் டேஸ்டி. நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் வாட்ச் மொபைல். டோன்ட் வாட்ச் மொபைல்னு சொல்லலாம், மொபைல் ஃபோன்ஸ்னு சொல்லலாம். டோன்ட் வாட்ச் மொபைல் ஃபோன். இதோடைய அர்த்தம் மொபைல் ஃபோன் பார்க்காத, மொபைல் பார்க்காத. டோன்ட் வாட்ச் மொபைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டு யூ வாண்ட். டு யூ வாண்ட் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறது தான் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ஓகே. இட் இஸ் ஓகேன்னு சொல்லலாம், இல்லைன்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம், அதைத்தான் இட் இஸ் ஓகே அல்லது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ரன் அரவுண்ட். டோன்ட் ரன் அரவுண்ட். இதோடைய அர்த்தம் பேச்சு வழக்கில் தமிழ்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடாத அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் இந்த டோன்ட் ரன் அரவுண்ட்னு சொல்றது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஷார்ட் சென்டென்சஸ் எல்லாம் கண்டிப்பாக டெய்லி லைஃப்ல உங்க கிட்ஸ் கூட பேசுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். இதுல உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற மாதிரியான சென்டென்சஸ்லாம் நோட் பண்ணிட்டு உடனே பேச ஆரம்பிச்சிருங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.